2019 ரீயூனியன் பத்தி அட்மின்ஸ்லாம் ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் வீடியோ போறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு 2.5 months நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து மீட் பண்றதுக்கு அதுல வந்து பல ஃப்ரெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 248 மெம்பர்ஸ் நம்ம கோஆர்டினேட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதுல வந்து 120 மெம்பர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டே 1 டே 2 சேர்த்து மொத்தமா சொல்றேன். இதுல பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த டிபார்ட்மெண்ட் அட்மின்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கவுண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கவுண்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுதான் இப்போதைக்கு உள்ள டென்டேட்டிவ் கவுண்ட். இந்த கவுண்ட் வச்சா நாங்கள் எல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வீக்ல இருந்து. இது ஓவரால் அப்டேட். ஓகே, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன அப்டேட்ன்றத பேசலாம். ஓகே, ஸோ ஆராமா சிஎஸ்சி இருந்து அப்டேட் கொடுக்கலாம். ஆராமா சிஎஸ்சி டோட்டல் 28. ஸோ அதில் வந்து 20 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வருவாங்க. தென் 8 வந்து செகண்ட் டே மட்டும் இல்லையா, வித் ஃபேமிலியோட வர்றது 3 ஃபேமிலி வராங்க. ஸோ அதுதான் சிஎஸ்சி அப்டேட். மோரார்லெஸ் ஒரு 3 அல்லது 4 பேர் வேணா எக்ஸ்ட்ராவா வரலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். செந்தில், குரு, அமல் அவங்களெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவ்வளோதான் சிஎஸ்சி அப்டேட். அப்புறம் குர்த்திஸோட அப்டேட் வந்து பார்த்தோம்னா, கேர்ள்ஸோட குர்த்திஸோட அப்டேட் வந்து ஸோ மோரார்லெஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வினோத் மூலமாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ டீப் நேவி ப்ளூ கலர் அஸ் வெல் அது வந்து 25 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. இன்னும் 2 வீக்ஸில் அது வந்து கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் பார்ட் வந்து ஓவர். பசங்களோடது வந்து இன்னும் முடியல, சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில். அப்புறம் மொமெண்டோ வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் போய் பார்த்துருக்கு. ஸோ அதுவும் வந்து ப்ளூ இன் கலர். ஆக்சுவலாக நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி அதுவும் ப்ளூ கலரில் தான் பார்த்துருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குதோ அதுதான் பார்த்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நானும் சங்கரும் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். போனால் அங்கே வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அது 15 daysல கையில் கிடச்சிரும். இதுதான் மொமெண்டோட அப்டேட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஈசி ஷேர் பண்ண. ஈசியில மொத்தம் 19. ஸோ 19ல 17 வந்து டே 1, 2 பேர் வந்து டே 2. டே 2ல வந்து தாமோதர் என்ன பே பண்ணணும், கிருஷ்ணவேணி பே பண்ணிட்டாப்புல. அதுதான் ஈஸி அப்டேட். எனி ப்ராப்ளம் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ப்ராப்ளி ஒரு 3 or 4 ஹெட் கவுண்ட் வந்து ஆட் ஆகும். அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன அந்த 2 வீக்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அமௌண்ட் பே பண்ணிட்டான். சரி. கொஞ்ச நாள் 4 பேரும் அதான் இருக்காங்க. கிளாரிட்டி நீங்க ஃபாலோ பண்றீங்க சொன்னா. ஓகே, இது வந்து இந்த அப்டேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்டுக்கு வந்து இந்த ஹெட் கவுண்டை பேஸ் பண்ணி சைஸ் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் ஃபார்ம் 1ல. அது திருப்பி வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கா இப்போ குரூப்ல ஷேர் பண்ணிக்க. உங்க டிபார்ட்மெண்ட் அட்மின் குரூப் ஷேர் பண்ணுவாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீக்ல வந்து அதுவும் நாங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சைஸ் பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போறோம். அது ஃபைனலைஸ் ஆயிரும். அடுத்து மொமெண்டோ என்ன அப்டேட் கொடுத்தாச்சு. இது ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஃபைனலைஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி அது வெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. கலர்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அது வந்து இந்த கவுண்ட் முடிஞ்சதுன்னா அதையும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி முடிச்சிருவோம். இது மொமெண்டோவோட அப்டேட் எல்லாம். அடுத்து வந்து டே 1ஓட அஜெண்டா வந்து நாங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இன்னும் முடியல. அது இன்னும் டே 1 மார்னிங் நம்ம வந்து அங்க காலேஜை மீட் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு பண்ணிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்க ஆர்ட்ல மீட் பண்ண போறோம். எப்படி ஒரு 1 hour 1.5 hours வந்து 1 hour வந்து அங்க காலேஜ் உள்ள வைஸ் சான்சலர், அங்க விபி, அங்க ரெஜிஸ்ட்ரார் வாசுதேவன் வருவாங்க நினைக்கிறேன். திருப்பி ஒரு 1/2 hour அங்க பேசுவாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நம்மளோட இன்டராக்ஷன், நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அப்டேட், அவங்க ஜெனரலா பேசிட்டு அதே லஞ்ச் முடிச்சு திருப்பி நம்ம வந்து அங்க வேற ஏதாவது ஈவெண்ட் நம்ம இன்டர்னலா வந்து ஃப்ரெண்ட்ஸோ அவங்க குழந்தைங்களோ பண்றாங்கன்னா அதை ஃபைனலைஸ் பண்ண போறோம். இன்னும் முடிவாகல அந்த பிளான். இது டே 1. இது போக வந்து டே 1 மார்னிங் வந்து நம்ம வந்து அங்க தங்குறதுக்கு வந்து ஜென்ஸ் இந்தியா வந்தாங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டல்ல பிளான் பண்ண போறோம். லேடிஸ் ஹாஸ்டல்ல பிளான் பண்ண போறோம். ஃபேமிலிஸ் வந்து அங்க கெஸ்ட் ஹவுஸ் கேட்டிருக்கோம். கவுண்ட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அது எப்படி நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி ரூம் என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அது டே 1ஓட அப்டேட். ஓகே, டே 2 வந்து அன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து அங்க கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட் டே முடிச்சவங்க கிளம்பி போயிருவாங்க அங்க இருந்து. டே 2 வந்து அங்க இருந்து உஸ்லாம்பட்டி டைக்கவுண்ட் சார் நம்ம போவோம். அது வந்து என்னன்னா நம்ம சீனியர்ஸ் போயிருந்தாங்க லாஸ்ட் இயர். அதனால அங்கேயே நம்ம டிசைட் பண்றோம் தடவை. அங்கேயே வந்து ரூமும் பேசியாச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு
23 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுல வந்து 15 ஃப்ரெண்ட்ஸ் இண்டிவிஜுவலா வராங்க. ஒரு 9 to 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியோட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ரூம் மாதிரி பார்த்துருக்கோம். அங்கேயே வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். ஓகே. அங்க வந்து ஓப்பன் பிளேஸ்லாம் இருக்கு. ஆடுறதுக்குலாம் லொகேஷன்லாம் இருக்கு. அதுவும் அடுத்தது அப்டேட் குடுக்குறோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குடுக்குறோம் அப்டேட். ஓகே. இது வந்து அந்த ரிசோர்ட்டோட அப்டேட். ஓகே. இப்போ வந்து இன்னும் நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்குன்னா, இன்டர்நெட் டீம்ல வந்து தீபா அண்ட் மோகன் ஒர்க் பண்ணிருக்காங்க. சாவணில வந்து ஜீவா, மனோஜ் அண்ட் அருண் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, உங்க கையில இருந்து உங்கள பத்தி ஒரு சிம்பிள் ப்ரொஃபைலோ, ஜஸ்ட் ஒரு 1 பேஜ், 1/2 பேஜ் அப்டேட் குடுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்க குழந்தைங்களோ, அல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது ஒருத்தங்க வரைவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குடுங்க. நம்ம சாவணில ஆட் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு மார்னிங் வந்து நான் சாவணியோட சாம்பிள் பேஜஸ் போட்டுருக்கேன். லாஸ்ட் இயரோட பேஜஸ் போட்டுருக்கேன். அத பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அத கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணி நம்ம வந்து நல்லா போடலாம். இது வந்து ஒரு 25th இயர் ரீயூனியன். நம்மளோட மொமெண்டோஸ் ஒரு மெமரிஸ் மாரி இருக்கும். இந்த இதெல்லாம் ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். உங்க சைடுல இருந்து எஃபோர்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இந்த வீடியோஸோ, இல்ல ஆர்டிகல்ஸோ, இல்ல ப்ரொஃபைல் பேஜோ குடுத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம 1 வீக்ல கூட நல்லா இருக்கும். டிசைன் டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கூட. அவங்க டிசைன் கூட மனோஜ்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. மனோஜ், ஜீவா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டிசைன் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மினிமல் பேஜ் உள்ள 10 காப்பீஸ் வந்து காலேஜ்ல குடுக்க போறோம் பிரிண்ட் பண்ணி. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 1 வீக்ல குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு. ஓகே. இது போக வந்து வேற அப்டேட் சொல்லணுமா செம்மராஜா ராமு? வேற என்ன போட்டோகிராஃபி இருக்குல்ல? வேற ஆமா. போட்டோஸ், போட்டோகிராஃபி வீடியோஸ். இருக்கு. ஆமா. போட்டோகிராஃபி வந்து டே 1 அண்ட் வந்து போட்டோகிராஃபி அண்ட் வீடியோ பிளான் பண்ணிருக்காங்க. சின்மய் தான் கோஆர்டினேட் பண்ணிருக்காரு அதுக்கு. அது போட்டோகிராஃபி டீம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2, 3 வெண்டர்ட்ட கேட்டோம். கேட்டுட்டு நம்ம லாஸ்ட் இயர் ஓப்பன் வெண்டர் கொஞ்சம் ரேட் சீப்பா இருந்தது. நமக்கு ஒரு ஒரு கரெக்ட்டா இருந்தது. அதனால வந்து வி பிளான் ஃபார் தி சேம் வெண்டர். ஓகே. அவங்களும் வந்து டே 1 போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பிளான் பண்றோம். ஓகே. டே 2 வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இப்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. அதனால அது வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணல. எப்படி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க போறோமா என்னன்னு ஃபைனலைஸ் பண்ண போறோம். ஓகே. அது பட்ஜெட்டிங் பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போறோம். அது ஒண்ணு கண்ட்ரோல் ஆகாம இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட வர்றவங்க கவுண்ட்ஸ் குடுத்துட்டீங்க. அதுல சில்ட்ரன் எத்தனை வராங்கன்னு ஒரு கவுண்ட் வாங்கிருக்கேன் ஏற்கனவே. அதுவும் நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அத வச்சுட்டு நம்ம சில்ட்ரனுக்குள்ள கிஃப்ட் கொஞ்சம் பிளான் பண்ணணும். எவ்வளவு சில்ட்ரன் வராங்கன்றத வச்சு நம்ம பிளான் பண்ணணும். ஓகே. இதான் ஓவரால் அப்டேட் இப்போதைக்கு. இன்னும் ட்ரிபிள்இல வந்து தீபசுதா வந்து ஜாயின் பண்ண முடியல. மேபி ட்ரிபிள்இ தீபசுதாவும் மெக்கானிக்கல் வினோத்தும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. மேபி இன்னொரு வீடியோ போடுவாங்க. அதுல வந்து அவங்க சைடுல அப்டேட் குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டீம்ல உள்ள அப்டேட் டிபார்ட்மெண்ட் அப்டேட். அடுத்து இன்டர்நெட்ல வந்து எவ்வளவு வீடியோஸ் போட்டுருக்கோம் என்னென்ன அப்டேட் தீபா நெக்ஸ்ட் வீடியோல தருவோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா இருங்க. பேமெண்ட் பண்ணாங்க பெண்டிங் உள்ளவங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து வீடியோஸ் உங்க செல்ஃப் வீடியோஸ் குடுங்க. ஓகே. மேபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரியா இருக்கும். அதுதான் நம்ம மெயினா ஒர்க் பண்றது. மேஜரா இதுதான் ஒர்க் பண்ணிருக்கோம். அடுத்த ஈவினிங் எப்ப நடக்குது தெரியல மொத்தமா. ஸோ சே சம்திங். இல்ல அவனே ஏதாவது பேசுன்னு. நீ ஏதாவது பேசு. அப்படி கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நானா சங்கரோட அவன் வந்து அவன் அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கானே. அவனோட அவ்வளவு இருக்கு. ஊன் உறுப்பு நரம்பு நாடி எல்லாம் இதுலதான் இருக்கு. இப்படி திருவிழா போதும் ஓடுது. நைட் எழுப்பி சங்கர் ஜிடிவி அப்டேட் கொடுனா அப்படியே படபட படபட அருவி மாதிரி கொட்டுவான். உண்மையிலே சங்கர் அப்ரிஷியேட் பண்ணணும். உன்னோட எஃபர்ட் வீணே போகாது சங்கர். ஓகே ஓகே ஓகே. இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணிட்டு நல்லபடியா முடிச்சிருவோம் அந்த ஈவென்ட். கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பு. லாஸ்டா 2-3 வேர்ட்ஸ் சொல்லியா? நானா என்ன சொல்ல? வாழ்த்துக்கள் சங்கர். ட்ரை கண்டிப்பா செலவு வைக்கிறோம். இல்ல வராதவங்க எல்லாம் வந்து வர முடிஞ்சா அட்லீஸ்ட் ஜென்யூனான ரீசன் இருந்தா பரவாயில்ல. வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா வர சொல்லு. ஏன்னா பிகாஸ் இது வந்து திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா நமக்கு தெரியவே தெரியாது. சோ வர சொல்லு. பிகாஸ் அதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட் போடுறது, இவ்வளவு வேலை நடக்குது. சோ அதனாலதான் சொல்றேன். சோ வர முடியும்னா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இல்ல எல்லாரும் வரலாம். இது ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு கிடையாது. எனிஒன் கேன் கம். இப்ப பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் போட்டுருக்காங்க. யுஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர டிக்கெட் போட்டுருக்காங்க. சோ லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வர ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஒரு சாட்டர்டே அது மட்டும் இருந்தாலும் ஓகே பிளான் பண்ணுங்க. எஸ். ஓகே. Thank you. Okay, Machi. Thank you. Bye bye. Thank you. Bye.